ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் தண்டகாரண்யம் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் தேட்டரில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த படம் ஒரு ஆக்ஷன் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஒரு காட்டுப்பகுதியில் உள்ள ஒரு கிராமத்தில் பழங்குடியின மக்களில் நம்ம ஹீரோ இருக்கார். 2 பேர் ஹீரோ. இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. தினேஷ் அண்டு கலையரசன், இவங்க 2 அண்ணன் தம்பிகளாக இருக்காங்க. இதில் தினேஷ் இந்த மண்ணையும் மண் வளத்தையும் பாதுகாக்கிறதுக்காக ஒரு போராளியாக இருக்கார். அதே சமயத்தில் கலையரசன் எப்படியாவது கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்ட்டு படித்து வனத்துறை அதிகாரி, அதாவது ட்ரைனிங் ஆஃபீஸராக அங்கே இருக்காங்க. இப்படி இவங்களோட லைஃப் போயிட்டுருக்கு. இதில் நம்ம ஹீரோ கலையரசன் நம்ம ஹீரோயினை பார்க்குறாங்க, பிடிச்சி போயிடுது, லவ் பண்ணுறாங்க, பொண்ணு கேட்குறாங்க. ஆனால் அவங்க வீட்டில் அரசாங்க உத்தியோகம் இருந்தால் மட்டும்தான் கொடுப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த ட்ரைனிங் முடிஞ்சோடனே முழுமையான ஒரு வனத்துறை அதிகாரியாக நம்ம கலையரசன் மாறிடுவார். அதற்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்தால் இவருக்கு வேலையே கிடைக்காம போயிடும். இப்போ இறுதியில் அந்த சம்பவம் என்ன, அதன் பிறகு கலையரசன் அண்டு தினேஷ் இவங்களுடைய லைஃப் என்னவோ மாறிச்சு, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்தோடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே கலையரசன் அண்டு தினேஷ் இவங்களோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது. இவங்க 2 கேரக்டர் நல்லா எழுதி எடுத்துருக்காங்க. இவங்க 2 ஃபாலோ பண்ணவே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். அதேமாதிரி ஹீரோயினாக வருவாங்க, அவங்களுடைய ஆக்டிங் நல்லா இருக்குது. காடும் சார்ந்த இடம், அதுக்கப்புறம் அந்த போலி என்கவுண்டர்லாம் எப்படி இதனால் அந்த பழங்குடி மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிறதுனால ப்ராக்டிக்கலாக யதார்த்தமாக சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட வீடியோ மியூசிக் சினிமோட்டோகிராஃபிக்கு சூப்பரான விஷுவல் எஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. குறிப்பாக கிளைமேக்ஸ் நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிளைமேக்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் தேவையில்லாத சீன்ஸ் எல்லாம் வருது. எனக்கு கதை நேர்கோட்டில் போய்ட்டு இருந்த கதையை கொஞ்சம் மாற்றி அமைச்சு அப்படி அப்படின்ட்டு கொஞ்சம் நிறையா சீன்ஸ்லாம் அப்படியே உள்ளுட்டுறாங்க. அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தியிருக்கலாம். படத்துடைய டூரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியில் பார்க்கலாம், படத்தில் அந்த மாதிரி செஞ்சது எதுவும் இல்லை. மொத்தம் இந்த படம் இப்படி சூப்பராக இருக்காங்க. இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்ச போல் தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.